வணக்கம். காவியா திருமணத்திற்கு இன்னும் 6 மாதங்கள் தான் ஆனது. அந்த 6 மாதங்கள் அவள் வாழ்க்கையை ஒரு புத்தகம் போல் கற்றுவிட்டாள். வெளியே பார்க்கும்போது அமைதியாகவும் மரியாதையாகவும் தெரிந்த ஒரு வீடு, உள்ளே எவ்வளவு உணர்ச்சி சிக்கல்கள் நிரம்பியிருக்க முடியும் என்பதை அவள் மெதுவாகத்தான் புரிந்து கொண்டாள். காவியா ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவள். அவளுடைய அப்பா ஒரு சிறிய கடையில் வேலை பார்த்தார். அம்மா வீட்டு பொறுப்புகளை சுமந்தார்கள். பணம் குறைவாக இருந்தாலும் அன்பு அதிகமாகத்தான் இருந்தது. பொய் பேசுவதில்லை, யாரையும் காயப்படுத்தாதவள். உன் மனசுக்கு சுத்தமாக இருந்தால் வாழ்க்கை உன்னை ஏமாற்றாது என்று அவர்கள் அம்மா அடிக்கடி சொல்லியிருப்பாள். அந்த வாழ்க்கை காவியாவின் மனதில் ஆழமாக பதிந்தது. அவள் வீட்டில் அன்பும் பாசம் மட்டும்தான் கற்றுக்கொண்டாள். ஏழையாக இருந்தாலும் அவள் மனசு சுத்தமாக தான் இருந்தது. பணம் நகை ஆசைப்பட்டவள் இல்லை, அன்பு மட்டுமே. அனைவரிடத்திலுமே அன்பாக பேசுவாள், மகிழ்ச்சியாக நடந்து கொள்வாள். வாழ்க்கை அவளுக்கு அதுதான் முக்கியம். இப்படி இருக்கின்ற பெண்ணை தான் திருமணம் செய்து கொண்ட கணவன் அர்ஜுன். வீட்டுக்கு வந்தபோது அந்த அன்பை இங்கு விதைக்கலாம் என்று அவள் நம்பினாள். அன்று முதலிரவு அர்ஜுனுடன் தனிமை. அவள்தான் தன் கணவனிடம் மனம் விட்டு பேசினாள். அர்ஜுனுக்கு அது மிகவும் பிடித்தது. இப்படிப்பட்ட பெண்தான் வேண்டும் என்று அவன் முடிவெடுத்தான். அந்த ஒரு நிமிடம்தான் அவளின் அழகும் அவளின் அன்பும் கண்முன் தெரிந்தது. இன்பங்கள் விளையாடியது. அர்ஜுன் கையோடு காவியாவின் இணைந்தது. அவள் தன்னையே மறந்து விட்டாள். அவள் சூடிய மல்லிகைப்பூவும் அவள் குலுங்கிய கண்ணாடி வளையின் முழுமையாக அவன் நெருக்கத்துக்கு கொண்டது. உணர்ச்சி வெள்ளத்தை கடந்தது. அன்று முதல் அவள் முழுமையாக அந்த வீட்டின் மனைவி, மருமகளானாள். ஆரம்ப நாட்களில் மாமியா மங்களதேவி அவளை அன்பாகத்தான் நடத்தினாள். இந்த வீட்டுக்கு ஒரு லட்சுமி வந்துட்டாள் என்று உறவினர்களிடம் பெருமையாகத்தான் கூறினாள். காவியாவும் மகிழ்ச்சி அடைந்தாள். இந்த வீடு தன் வீடுதான் என்று அவள் மனதாக எண்ணினாள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அந்த அன்பு வெளிப்புறம் மெதுவாக குறைந்தது. மங்களாதேவி தன் நகைகள் மீது அளவற்ற பெருமை. பழங்காலத்து தங்க வளையல்கள், சங்கிலி, நெக்லஸ், அவை எல்லாம் அவளுக்கு எல்லாம் அது ஆபரணம் இல்லை, அவளின் மரியாதைதான். அவள் கண்ணில் அது அடையாளம். யார் வீட்டுக்கு வந்தாலும் லாக்கரை திறந்து காட்டுவாள். இது என் அம்மாவிடம் இருந்து வந்தது, இது என் திருமணத்திற்கு வாங்கியது. எங்கள் குடும்பத்தில் இப்படிப்பட்ட நகை யாரிடமும் கிடையாது என்று பெருமையாகத்தான் சொல்லுவாள். காவியா சிரித்தபடிதான் கேட்பாள். அவளுக்கு அந்த நகை மீது பேராசை இல்லை. ஆனால் அவள் புரிந்து கொண்டாள், மாமியார் இதயத்தில் அந்த நகை உயிர் போல இருக்கின்றது என்று. வீட்டில் மங்களாதேவி மகள் நித்யாவும் இருந்தாள். அவள் 2 வருடத்துக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டதாலும் அடிக்கடி தாய் வீட்டுக்கு வந்து பல நாட்கள் தங்கியிருப்பாள். மங்களாதேவி மகள் மீது அளவில்லாத பாசம். நித்யா வந்துவிட்டால் உலகமே அவளை சுற்றி சுழல்வது போல். காவிய சமையல் அறையில் ஒரு சுழலும் நிழல் போல மாறிவிட்டாள். சில நேரங்களில் அவள் மனதில் ஒரு சிறிய வலி தோன்றும், நானும் இந்த வீட்டு மகள்தானே என்று. அவள் அந்த எண்ணத்தை அடக்கிக் கொள்வாள். அன்றொரு நாள் காலையில் சூரியன் முழுமையாக எழுந்ததுக்கு பின் காவியை எழுந்து காலை உணவு செய்து கொண்டிருந்தாள். திடீரென்று மங்களாதேவியின் குரல் வீடு முழுவதும் அதிர்ந்தது. ஐயோ, என் நகைகள்லாம் எங்கே போச்சு? அது அந்த குரலில் இந்த பதற்றம் கத்தி போல் காற்றை வெட்டியது. காவியா கையில் இருந்த கரண்டியை கீழே வைத்துவிட்டு ஓடி வந்தாள். மங்களாதேவி தன் அறையில் லாக்கரை திறந்து மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருந்தாள். முகத்தில் பயம், கண்களில் பதட்டம். என்னாச்சு அம்மா என்று காவியா மெதுவாக கேட்டாள். மங்களாதேவி அவளை நேராக பார்த்தாள். அந்த பார்வையில் அன்பு இல்லை, சந்தேகம் மட்டும்தான் இருந்தது. என் தங்க வலையில் சங்கிலி இல்லை, நேற்றுதான் நான் இங்கு வைத்தேன். காவிய இதயமும் நடுங்கியது. வேறு எங்காவது வைத்திருக்கலாமே அம்மா என்றாள். அவளும் மெதுவாகத்தான் சொன்னாள். ஆனால் அந்த வார்த்தை மங்களாதேவியின் கோபத்தை அதிகப்படுத்தியது. நான் பைத்தியமா? நான் எங்கு வைத்தேன் என்று எனக்கு தெரியாதா? இந்த வீட்டுக்கு புதுசாக வந்தவர்தான் யார் என்று எனக்கு தெரியும். அந்த வார்த்தை வெளிப்படையாக பேரை சொல்லவில்லை. ஆனால் அது நேராக காவியாவின் நெஞ்சில் பட்டு எரிந்தது. அவளும் பேச முடியாமல் நின்றாள். அதற்குள் நித்யாவும் வந்தாள். அண்ணி, நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்றாள். அவள் குரலில் இருந்த சந்தேகம் காவியாவுக்கு நஞ்சாக இருந்தது. இல்லை என்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் அவளால் வந்தது. நாள் முழுவதும் வீடு கனமான அமைதியில் மூழ்கியது. மங்களாதேவி நேரடியாகவும் மறைமுகமாகவும் பேசினாள். இப்பொழுது உள்ள பெண்கள் எவ்வளவு ஆசைப்படுவார்கள் தெரியுமா?
மாமியார் வீட்டிலிருந்து என்ன குணம் கொண்டு வந்தார்கள்? அந்த வார்த்தை காவியாவின் பெற்றோருடன் முகத்தில் அவள் கண்முன் கொண்டு வந்தது. தன் அப்பா அம்மாவை தான் அவள் நினைத்தாள். கண்களில் கண்ணீர் நிரம்பியது. மாலை அர்ஜுன் வீட்டுக்கு வந்தபோது விஷயம் தெரிந்தது. அவன் அம்மா, சாட்சி இல்லாமல் யார் மேலும் சந்தேகம் வைக்காதீர்கள் என்றான். ஆனால் மங்களாதேவி உறுதியாகத்தான் இருந்தாள். வெளியில் இருந்து யாரும் வரல, வீட்டுக்குள்ளேயே எடுத்திருக்கலாம் என்றாள். ஒரு இரவு காவியாவுக்கு தூக்கமில்லை. அவள் மனதில் 2 விஷயங்கள் போராடினாள். பழியின் முடிவு. நான் செய்யாத குற்றத்துக்காக வாழ்நாள் முழுவதும் குற்றவாளியாக இருக்க முடியாது என்று அவள் தீர்மானித்தாள். அடுத்த நாள் முதல் அவள் ஒவ்வொரு விஷயத்தையுமே கவனித்தாள். அந்த நாள் முழுவதும் நகை வைக்கப்படும் போது யார் வீட்டில் இருந்தார்கள் என்று நினைத்தாள். நித்யா இருந்தால் அந்த நினைவு அவளுக்கு ஒரு சிறிய சந்தேகத்தை ஏற்படுத்தியது. ஆனால் உடனே தன்னை காட்டிக்கொண்டாள். நானும் சாட்சி இல்லாமல் சந்தேகம் வைக்கக்கூடாது. ஒரு மத்தியானம் நித்யா தன் அறையில் அலங்காரம் செய்து கொண்டிருந்தாள். காவியா தண்ணீர் கொடுக்க சென்றபோது அவள் கைகளில் மின்னும் வளையலை கவனித்தாள். மங்களாதேவியின் வளையல் போலதான் இருந்தது. ஒரு கணம் அவள் உறைந்து போனாள். நித்யா உடனே துண்டால் தன் கைகளை மறைத்தாள். மாலையில் திரும்பும்போது அந்த வளையல் இல்லை. காவியா இதயம் அதிகமாக துடித்தது. ஒரு நாள் மத்தியானம் மங்களாதேவி வெளியே சென்றாள். அர்ஜுனும் அலுவலகத்தில். வீடு அமைதியாக. காவியா இதயம் வேகமாக துடிக்கும்படி நித்யாவின் அறைக்கு சென்றாள். எதுவும் தெரியவில்லை. திரும்பும்போது அலமாரியின் மேல் இருந்த சிறிய பை அவனின் கவனத்தை ஈர்த்தது. அதை எடுத்து திறந்தால் உள்ளே மின்னியது மங்களாதேவியின் தங்க வளையலும் சங்கிலியும். அந்த நொடியில் காவியாவின் கண்களில் கண்ணீர் நிரம்பியது. நான் குற்றவாளி இல்லை என்று அவளுக்கு நிம்மதி. அவளை எதுவும் சொல்ல முடியாது. அதனால் உடனே சொல்லவில்லை. சரியான நேரம் வேண்டும். சில நாட்களில் வீட்டில் பூஜை வைத்தார்கள். உறவினர்கள், அயலார்கள் எல்லாருமே வந்தார்கள். பூஜை முடிந்த பின் நித்யா அலங்கரித்து அழகாக வெளியே வந்தாள். கையில் மின்னிய வளையலும் கழுத்தில் சங்கிலியும். ஒருவர் சிரித்தபடி, அட, இது உங்கள் அம்மா நகை மாதிரி இருக்கின்றது என்றார்கள். மங்களாதேவியும் கவனமாக பார்த்தாள். முகத்தில் குழப்பம். நித்யா, இது எங்கிருந்து வந்தது என்றாள். நித்யாவும் தடுமாறினாள். அம்மா, நான் தான் எடுத்தேன். சில நாட்கள் போட்டுவிட்டு திருப்பி விடலாம் என்று நினைத்தேன் என்றாள். அந்த நொடி வீடு முழுவதும் அமைதி. அனைவரு பார்வையும் காவியாவை நோக்கி திரும்பியது. அவள் மெதுவாக முன்னே வந்தாள். அவள் அமைதியான குரலில் சொன்னாள், அம்மா, இப்பொழுது நகை கிடைத்துள்ளது. அவள் குரலில் கோபமில்லை, வலி மட்டும்தான். அந்த நாளில் நீங்கள் சொன்னீர்களே, மாமியார் வீட்டுக்கு என்ன குணம் கொண்டு வந்தாள் என்று. என் அப்பாவும் அம்மாவும் அந்த வார்த்தைகளை கேட்கவில்லை. ஆனால் நான் கேட்டேன். மங்களாதேவின் கண்களில் கண்ணீர் நிரம்பியது. காவியா தொடர்ந்தால், குற்றம் சாட்டுவது ரொம்ப எளிதம்மா, ஆனால் நம்புவதுதான் கஷ்டம். நித்யா அழுதபடி, அண்ணே மன்னிச்சிடுங்கள் என்று காவியா மெதுவாக சொன்னாள். நகை எடுத்தது தவறுதான். ஆனால் அதைவிட பெரிய தவறு உண்மை தெரிந்ததும் அமைதியாக இருந்தது. மங்களாதேவி மெதுவாக காவியாவின் கைகளில் பிடித்தாள். இந்நாள் தான் தவறாக ஆயிடுச்சு என்றாள். அந்த நாளுக்கு பிறகு வீட்டின் சூழ்நிலை முழுமையாக மாறியது. தேவியும் உணர்ந்தால் சந்தேகம் உதவி உடைக்கும். நம்பிக்கையுடன் தான் காவியா புரிந்து கொண்டாள். சில நேரங்களில் அமைதியாக இருக்கும் உண்மை காத்திருக்கும் போது மிகவும் பெரிய பதில். அந்த நாளில் நகை மட்டும் திரும்பவில்லை, ஒரு மரியாதையும் திரும்பி வந்தது. ஒரு உறவின் மதிப்பு திரும்பி வந்தது. அந்த வீடு, அதன் பிறகு காவியா ஒரு மருமகளாக இல்லை, ஒரு மகளாக மதிக்கப்பட ஆரம்பித்தாள். எனினும் அந்த வீடு உணர்ந்தது, குற்றம் சாட்டுவது எளிது, ஆனால் மன்னிப்பு கேட்டு தலை குனிவதுதான் உண்மையான பெரிய மனசு. இது போன்ற உண்மை கதைகளை தொடர்ந்து கேட்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க.